கேர்ள்ஸு இன்னைக்கு எப்சி எப்படி போச்சு நடச்சும் பாப்பா. இன்னைக்கு எப்சில் என்ன காட்டுறாங்கன்னா தனம் கையில் பார்த்து கேட்குறாங்க, என் பிள்ளை என்னடி செஞ்ச நீ சொல்ல போகிறே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, என்ன வேணால் சொல்லுங்கள் நீ அனுபவம் நான் வந்து எதாவது செஞ்சேன்னு சொல்லாதீங்க, நீ என்னால் தாங்க முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்ல வேண்டியதானடி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கையில் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் மட்டும் நல்லபடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஏதோ மறைக்கிற அப்படின்னு சொல்லி திருப்பி பேசுகிறாங்க. உடனே ஆரம்பம் வந்து யாரை பார்த்து என்ன பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி தனத்தை பார்த்து கேட்குறாங்க. உடனே கையில் வந்து சத்தம் போடுறாங்க, எதுவும் பேசுகிறாங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஏன் உண்மையை சொல்ல வராரு, நீ ஏன் மறைக்கிற அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் நீ நான் சொல்கிறத கேளுங்க, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தனம் வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என்னை நம்பினா எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க, கடவுளை நீ தான் என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆறுமுகம் போகிறான், யார் பார்த்து என்ன பேச்சு பேசுகிறீங்க, கைல் சிஸ்டர் அணு உயிர் எடுக்க போகிறாரு, அணு இன்னைக்கு உயிர் பிழைச்சி வரானா அது காரணமே கைல் சிஸ்டர் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னா தனம் ரொம்ப அதிர்ச்சி வராங்க. இப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா தனம் வந்து அப்படியே குற்று கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியில் வந்து தனம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. கையில் பார்த்தோன்னா அப்படியே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் டாக்டர் வராங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு, இன்றைக்கி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எல்லாருமே உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. அப்போ தனம் வந்து குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, பாப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த உண்மையை தான் கையில் மறைச்சிருக்கா நம்மக்கிட்ட அப்படி சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சி வராங்க. அப்போ கையிலோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா நான் அன்றைக்கே சொன்னேன்ல, கையில் எதாவது செஞ்சாலும் அதில் 1000 காரணம் இருக்கணும், நீ தான் தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தனம் வந்து கையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு கையில், நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார், ஆனால் நீ மன்னிச்சா போதும் கையில், எனக்கு கடவுளுக்கு மேலே என் குழந்தை காப்பாற்றின தெய்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவகன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. உன் முன்னாடி எனக்கு நிற்க கூட எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே இல்லைன்னு சொல்லி அவங்க பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். ஒரு வேளையை தனம் திருந்துட்டாங்க. இனி அடுத்து யாரை வச்சு ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.